மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியின் மரம் நடு விழாவிற்கு வருகை தந்த IAS அதிகாரி சகாயம் விழாவினை துவங்கி வைத்தார். பின்னர் மாணவர்களிடத்தில் உரையாற்றுகையில், பாவாளர் சொல்வதைப் போல ஞானத்தின் முதல் மொழி, உலகத்தினுடைய முதல் மொழியாக இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த என் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த மொழியை இன்றைக்கு யார் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலே யாருமே தமிழ் வளர்க்கவில்லை. மாறாக அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகள் தான் இன்றைக்கு தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்மாதிரியாக யாரை சொல்லலாம்? வரலாற்றில் எத்தனையோ மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படித்திருக்கிறேன். நேதாஜியினுடைய வரலாற்றை மட்டும் 18 புத்தகங்கள் படித்தவன் தான். நேதாஜி என்னை கவர்ந்த மகத்தான வரலாற்று புருஷன். நேதாஜியினுடைய வரலாற்றை மட்டும் நான் சிறுவனாக இருந்த பொழுது, கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது தொடர்ந்து இந்த மனிதர் எங்கே சென்றார், இவர் இறந்த மர்மம் எங்கே இருக்கிறது என்ற ஆர்வத்தால் 18 புத்தகங்கள் நான் நேதாஜியினுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன். உன்னை கேட்பார்கள், யார் உங்களுக்கு முன்மாதிரி, ரோல் மாடல் என்று கேட்பார்கள். எனக்கு முன்மாதிரியாக என்றைக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மாறாது நிற்கக்கூடிய என்னுடைய நேர்மைக்கு அடித்தளமிட்டவர் என்னுடைய தாய். அவர்தான் என் ரோல் மாடல் என்று நான் சொல்லுவேன். எங்கே தமிழை வைக்க வேண்டுமோ அங்கே தமிழை வையுங்கள், எங்கே ஆங்கிலத்தை வைக்க வேண்டுமோ அங்கே ஆங்கிலம். இது ஆங்கிலம் பிழைப்புக்காக, தமிழ் அது வாழ்க்கைக்காக. வாழ்வு வேறு, பிழைப்பு வேறு.